சுபாஷ், வக்கீல் மணிவண்ணன் இன்னும் கூட சேர்ந்து போயிட்டு டிஎஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். சொல்ல வேண்டியதெல்லாம் மணிவண்ணன் சொல்லிட்டாரு. சட்டம்னா என்ன, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு என்னன்னு. இப்போ இந்த ஆள் 2009 தான் மெம்பர் ஆகிருக்கலாம். யார அவன் பேர் சொல்றது கூட எனக்கு அசிங்கமா பேரு என்னத்த சொல்றான், அவன் பேரும் சொல்லி அந்த பேராக சொன்னாங்க. நீங்க எப்போ மெம்பர் ஆகுறீங்க? இவன் 2009 தான் ஆகிக்கிறான். அவனோட ஜூனியர் தான் வருவேன். 55 வயசுல இவன் வக்கீல் ஆகிக்கிறான். அப்ப அது முன்னாடி என்ன படிச்சிருப்பான்? எங்கன்னா டீச்சர் வேலை செய்து இருப்பான், ஏன்னா கம்பெனியில் வேலை செய்து இருப்பான், ரெகுலர் ஸ்டூடெண்ட் இருந்திருக்க மாட்டான். இப்ப 71 வயசு. இவன் சர்டிபிகேட் முதல் செக் பண்ணணும். இவன் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சான், எந்த லா காலேஜ்ல சர்டிபிகேட் கொடுத்தாங்க, இவன் 420 இல்லையா, அதை அவன் மேல என்கொயரி பண்ணணும். அவங்க படிச்ச பிள்ளைங்க நம்ம கோர்ட்ல எத்தனை லாயர் இருக்கிறாங்க, எவ்வளவு ஜூனியர் இருக்கிறாங்களோ, ஒருத்தருக்கும் ஒரு 4-5 ஜூனியர் வச்சுருக்கிறாங்க. அவங்க படிச்சு முடிச்சோன்னு வராங்க. இவன் 55 வயசு 2009 தான் மெம்பர் ஆகணும். அப்ப இவன் வயசு 55, இப்ப 71 வயசு. எந்த லா காலேஜ்ல படிச்சான்? நம்ம பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் டிகிரி பத்தி கேட்டாக்கா அப்ப கம்ப்யூட்டர் சிஸ்டமே கிடையாது, அந்த சர்டிபிகேட் கம்ப்யூட்டர்ல காட்டுறாரு. ஒரு பிரைம் மினிஸ்டருடைய நிலைமை இந்த விதியில் இருந்தாக்கா RSS நிலைமை என்ன நிலைமை? சனாதனம் என்பது ஒரு நோய், இட்ஸ் a disease set by பாபா சாஹேப் அம்பேத்கர். அது ஒரு நோய், ஆணவன்ற நோய், கொழுப்புன்ற நோய், அகம்பாவன்ற நோய். நாங்கள் எதையும் செய்வோம், எங்களை மீறி யாரும் செய்யக்கூடாது. தாழ்த்தப்பட்ட இன மக்கள் எங்களுக்கு மேல இருந்து நீ ஆட்சி செய்ய முடியாது, நீ செய்தா உங்களை நாங்கள் செருப்புல அடிக்குவோம். அதுலயே அவன் சொன்னது என்ன? பக்கத்தில் உட்காந்து ஜட்ஜி கிட்ட சொல்றான், இட் இஸ் நாட் meant for you, it is for him. என்ன ஆணுகளுக்கு யோசிப்பார். அது காரணம் சனாதனம், RSS, தில் பரிவார், பிஜேபி இவெல்லாம் கலந்து நாங்க சொல்றது தானே சட்டம், கான்ஸ்டிடியூஷன் சட்டம் இல்லை அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வந்துக்கிறாங்க. ஆனா தங்கவேல் மக்கள் அனைத்து கட்சி சார்பில் ஒன்னா சேர்ந்து நாங்க கொடுக்குறோம் அவங்க மேல கம்ப்ளைண்ட், டிபார்ட்மெண்ட் கம்ப்ளைண்ட் எடுக்கட்டும், எடுத்துட்டு ஐஜிக்கு அனுப்புறாங்களோ, ஹோம் மினிஸ்டர் அனுப்புறாங்களோ, ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்புறாங்களோ, அது டிபார்ட்மெண்ட் கடமை. நாங்க வக்கீல் என்ற முறையில கொடுக்குறோம், தங்கவேல் குடிமகன் என்ற முறையில கொடுக்கணும், ஜாதி அடிப்படையில் கொடுக்கல. We are not for caste, color, creed. பாபா சாஹேப் அம்பேத்கர் நம்ம எழுதின சட்டத்தை all are equal, எல்லாம் சமம். இதுதான் பிஆர் கால் கூட சொன்னார். நான் எல்லா மதத்தையும் மதிக்கிறவன். அப்படி மூக்கு ஒன்று கெஜ்ரிவால் சிலைக்குனாக்கா அந்த கடவுள்கிட்ட கேட்டுக்கோ. இப்ப அவருக்கு முன்ன இந்த சந்திரசூட் என்ன சொன்னாரு, ராமர் கோவில் இனிப்பு விழாவுக்கு அதை இடிச்சு பூஜை பண்ணணும்னு சொன்னதுக்கு சில கஷ்டமான கட்டங்களை நான் கடவுள்கிட்ட கேட்குவேன் சொன்னாருங்களா? எழுதிருந்த அவர் தான் கடவுள்கிட்ட கேட்டவனா கடவுள்ல இடிச்சுன்னு எழுதிட்டாரோ. நாளைக்கு ஏதாவது ஒரு கடவுள்ல நரசிம்ம கடவுள யாரோ அவங்க சேவிங் பண்ணணும்னு வேணும்னு ஒரு சேவிங் மிஷின் கையில கொடுத்துருவானா, சேவ் பண்ணிட்டு போயிட்டு. அதனால இவர் சொன்னதை பொருட்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. புத்தர் சொன்னதுதான் வாக்கியம். புத்தர் சமாதானம் என்ன சொன்னாரு? மனிதனா பிறந்தவன் மனிதன் தான், அதுல வேற்றுமை தாழ்மைகளே இல்லை. அவர் ஒரு ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஐயோ புத்தர் வராருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பழம், ஃப்ரூட்ஸ், ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் எதையும் வாங்கிக்கவே இல்லை. அவர் சீடர்கள்லாம் கேட்டாங்களாம், ஏங்க நீங்க எதுவுமே வாங்கிக்கல, அந்த மக்கள் மனசு புண்ணாவதா? நான் வாங்கல, அவங்க திருப்பி எடுத்து போயிட்டாங்க இல்லையா அப்படின்னா. இன்னொரு ஊருக்கு போய்க்கிறாங்க, அங்க புத்தரை காரி காரி துப்புறாங்களாம். கொண்டாட்டி விட்டுருவோம், எந்த விட்டோம், என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் திட்டுறாங்களாம். புத்தர் அதை கண்டுக்கவே இல்லை. சீடர்கள்லாம் போவோம், என்னங்க இந்த மனசு பேசுறான், நீங்க பேசாத வரீங்களா அப்படின்னு சொல்லும் போதும் அங்க எப்படி பழம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து நான் வாங்கல போயிட்டு உன்னை திருப்பி எடுத்துட்டு போயிட்டாங்களோ, இங்க இவன் சொன்னதெல்லாம் நான் வாங்கலன்னா அப்ப யாரும் எடுத்துன்னு போகணும்? எவன் துப்புனானா அவன் தான் எது, எவன் செருப்பு காமிச்சானா அவனுக்கு தான் செருப்படி எல்லாம் கொடுத்துன்னு. அதனால அதிக நேரம் நான் பேச முடியாது. எல்லா லீடர்ஸ் எல்லா கருத்தும் சொல்லிட்டாங்க, ஒருத்தரும் சொன்னாங்க. அதுல ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, வரப்போற நகர சபையில
எல்லா கலர் நீளத்திலிருந்து சிகப்புல இருந்து கருப்புல இருந்து எல்லாம் ஒன்னா சேரணும்னு சொன்னார் தங்கராஜ். ஆனா வெள்ளை சேரணும்னு மட்டும் சொல்லுங்க. சொன்ன கலர்ல வெள்ளை சேர்த்துக்கல, கருப்பு சேர்த்துக்கிறாரு, சிகப்பு சேர்த்துக்கிறாரு, மஞ்சள் எல்லா கலரும் சேர்த்தாங்க. ஆனா வெள்ளையை சேர்த்துக்கல, நல்லதா போச்சு. வெள்ளையை சேர்க்காதே விட்டுடலாம். ஏன்னா வெள்ளை சேர்த்தோம்னா உள்ள வெள்ளையா இருக்கணும். நம்ம உள்ளெல்லாம் வெள்ளையா இருக்குது, அதுக்கு சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா நம்மளாம் ஒன்றுபடலாம். தங்கவயல முன்னேற்றணும், தங்கவயல் நகரசபை முன்னேறணும், நம்ம வாலிபன் வழிகாட்டிகளாக இருக்க வேணும்னு சொன்னா நமக்குள்ள பாரபட்சம் இல்லாத உங்களை யாராவது வாங்க, நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன். உங்களை சட்டமன்ற உறுப்பினராக வாங்க, நான் துணையா இருக்கிறேன். நான் 2 முறை பார்த்துட்டேன், 2 முறை பார்த்துட்டேன். மண்ணுக்காக நான் வாழறேன். இட் இஸ் மை சாயில், என்னுடைய மண்ணு. முயற்சி இருக்கிறவங்க முன்னு வாங்குங்க. இதுல இவன் தான் நிக்கணும் அவன் தான் நிக்கணும் இல்ல, தகுதி உள்ளவங்க, நல்லவங்க, நல்ல கேரக்டர் உள்ளவங்க. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிக்கிறான், ஒருத்த எலெக்ஷன் நிக்கணும்னாக்கா அவன் மேல எந்த கிரிமினல் கேஸும் இருக்கக்கூடாது. அப்படி கிரிமினல் கேஸ் நிற்கானாக்கா அந்த பார்ட்டியை நாங்கள் டிசால்வ் பண்ணிடுவோம். அதான் ஸ்டேட்மெண்ட்டை. அதான் நல்லவங்க இல்லைங்க, நம்ம முயற்சி செய்யலாம், நகரசபையை பிடிக்கலாம். நகரசபையை பிடிச்சிருந்தாங்க மைனிங்ல இருக்கிற வீடெல்லாம் இன்னைக்கு போராடுறோம்ல, சொந்தம் சொந்தம் சொந்தம்னு நாமளே சொந்தம் வாங்கிக்கலாம். எவன் தெலுங்கு போறான், இவன் செருப்பு லட்சத்தை எவனும் ஒன்றும் தண்டிக்கல, டெல்லி போலீஸ் தண்டிக்கல, பிரைம் மினிஸ்டர் மேல் கட்டுக்காக ஐ எம் சாரினாரு, ஹோம் மினிஸ்டர் வாயை திறக்கல, வீட்டை காலி பண்ண முடியும் நாங்களே தான் இருப்போம். வீட்டுக்கு ஒரு போலீஸ் கண்ணை போட்டுருவான், 13,000 வீடு இருக்குது. சொல்லுங்க, மக்கள் புரட்சி ரெவல்யூஷன் இருக்கணும். இதுதான் எம்பெருமான் இயேசு கூட புரட்சி தான் பண்ணார். இஸ் எ ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனர். நபிகள் நாயகம் ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனர். அவங்களாம் ரெவல்யூஷன் பண்ணாங்க, புரட்சி பண்ணாங்க மக்களுக்காக, சுயநலத்துக்காக இல்லை. அதை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு இந்த மெம்பரானத்தை ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு நம்ம கோரிக்கையை முடிச்சிடலாம். அனைத்து லீடர்ஸ்களும் என்னுடைய வார்த்தைக்கு அன்பு கொடுத்தீங்களோ, இல்லை இந்த மண்ணு மேல இருக்கிற பற்றுக்கு அன்பு கொடுத்தீங்களோ, இல்லை ஜாதி மேல, தங்க வயல் ஒரே ஒரு தங்க வயல் தான், மொழி பற்று ஜாதி பற்று எதுவுமே இல்லாத காஸ்மோபாலிட்டன் சிட்டி வாழ்ந்துனாக்கா இங்க மொழி மேல ஒருத்தருக்கும் எதிர்ப்பு இல்லை, ஜாதி மேல எதிர்ப்பு இல்லை, எந்த சமுதாயம் எதிர்ப்பு இல்லை, இந்து முஸ்லிம் கலண்டா இல்ல, கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் கலண்டா இல்ல, இங்க எல்லாம் ஒற்றுமை வாழ ஒரே ஊர் தான் தங்க வயல். இந்த தங்க வயல் மாறி இந்தியா மூணு இருந்துச்சுனாக்கா சனாதனம் அடியோடு அழிஞ்சிடும். நம்ம ஊர்ல அந்த மாதிரி கிடையாது, பிராமணிசம் கிடையாது, இஸ்லாமிக் கிடையாது, கிறிஸ்துவம் கிடையாது, எல்லாம் ஒற்றுமை இருக்கா. நம்ம ஊர்ல எந்த தகராறு ஆனதே இல்லை, மொழி கலக்க ஆனதும் இல்லை, எதுவுமே நடக்கல. இந்த மாதிரி எல்லா மாநிலமும் எல்லா கான்ஸ்டிடியூஷன் இருந்துச்சுனாக்கா சனாதனத்தை வீதி அடியோடு அழிச்சோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களான இதற்கு ஜெய்பின் கொலை வணக்கம். ஜெய்பின்.